மாதா தொலைக்காட்சியின் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நற்செய்தி பகுதியுடைய தலைப்பு பகைவரிடமும் அன்பு காட்டுதல். தலைப்பை கேட்ட உடனே மனசுக்குள்ள ஒரு திகைப்பு. பகைவரிடமும் அன்பு காட்டுங்கள். எப்படி சாத்தியம்? எப்படி முடியும்? என் கூட இருக்கிற ஒருவரையே என்னால் அன்பு செய்ய முடியல. எனக்காக என் குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய பெற்றோரையோ என்னுடைய பெற்றோர் பிள்ளைகளையோ, கணவன் மனைவியோ, மனைவி கணவனையோ அன்பு செய்ய முடியாத சூழலில் பகைவரிடம் அன்பு காட்டுங்கள். எப்படிப்பட்ட வார்த்தை! இயேசு கூறுகிறார், எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். இந்த மெஷர்மெண்ட் இருக்கு பாருங்க, எப்படி நம்ம அளக்கிறோம் அப்படிங்கிறது தான். நம்முடைய எண்ணங்களும் இயக்கங்களும் எனக்கு என்ன கிடைக்கும், நான் இதில் என்ன பெனிஃபிட் பெற்றுக்கொள்ள முடியும், இதில் என்ன நன்மையை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற மனநிலை தான் தவிர, என்னால் பிறருக்கு என்ன கிடைக்கும், நான் எப்படி பிறருக்கு நன்மை செய்ய முடியும், இந்த எதிர்நோக்கான கேள்விகள் நம்மகிட்ட இல்லவே இல்லை. வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளவே இல்லை. இயேசுவாக நம்ம வாழ பழகவே இல்லை. இல்லை, இயேசு சொன்னார் பார்த்தீங்களா, இந்த அளவை என்பது எது, எப்படி அளக்க வேண்டும்? பகைவரிடம் அன்பு, வெறுப்போருக்கு நன்மை, சபிப்போருக்கு ஆசி, இகழ்வோருக்கு ஜெபம், ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு இன்னொரு கன்னம், அங்கே எடுத்துக்கொள்வோருடைய மனநிலை தடுக்காதீங்கன்னு சொல்கிறாரு. உங்களுடைய மேலாடையை கொடுக்குறீங்களா, அங்கேயும் எடுத்துக்கொள்ள நினச்சாங்கன்னா தடுக்காதீங்க அப்படின்றார். கேட்போருக்கு கொடுங்க, பொருள்களை எடுப்போரிடம் தடுக்காதீங்க, திருப்பி கேட்காதீங்கன்றார். இந்த அளவை இயேசு விதித்த தீர்மானித்திருக்கிற அளவை எல்லாம் இதுதான். ஏன் இதெல்லாம் விதித்திருக்கிறாரு? ஏன்னா இயேசுடைய கொள்கையும் கோட்பாடும் இல்லாதவருக்கும் ஒதுக்கப்பட்டவருக்கும் சமூகத்தில் இடம் இல்லாமல் அவர்களை வெறுத்து ஒதுக்கி தள்ளிய அந்த நபர்களுக்கானது இது மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குறார். ஆனால் நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய மனநிலை, நம்முடைய எண்ணோட்டங்கள் எல்லாமே இவங்களுக்கெல்லாம் நாம் திருப்பி கொடுக்கறது. அவங்க என்ன திருப்பி கொடுத்தாங்களோ அதுதான். பகைவருக்கு பகைமை, வெறுப்பவருக்கு வெறுப்பு, எடுத்துக்கொள்வோர் இருக்கிறது எல்லாத்தையும் பிடிஞ்சிக்கிறது. நம்முடைய மனநிலை மாறவே இல்லைங்க. ஆனால் சொல்கிறாரு, பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்களோ அவற்றையே நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள். இதுதாங்க அளவை. மற்றவங்கள்ட்ட நான் என்ன எதிர்பார்க்கணும் அதை நான் செய்ய ஆரம்பிக்கணும் இல்லையா? என்கிட்டருந்து போகலன்னு சொன்னால் மற்றவங்கள்ட்ட எப்படி வரும்? எதிர்பார்ப்போடு செய்யாதீங்க தான் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? அதனால தான் கடவுள் சொல்கிறாரு, கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு பாவிகளுக்கு தானே செய்கிறாங்க, நீங்கள் அதை செஞ்சனா பாவிகளுக்கும் உங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு சொல்கிறார். இயேசு நம்மை நல்லவர்களாக, நன்மை நிறைந்தவர்களாக, ஆசை நிறைந்தவர்களாக படைத்துக்கிறார் என்று சொன்னால் எதையும் எதிர்பார்க்காமல் கொடுக்கப்பட வேண்டிய அன்பாக நம்முடைய அன்பு மாற வேண்டும் என்று சொல்லி நமக்கு நிலைநிறுத்துகிறார். அதனால தான் சொன்னார், கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இந்த கடவுள் வழியில் வார கடவுளை பின்பற்றுகிற நாமும் இதே போல நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்யக்கூடியவர்களாக உருமாற வேண்டும் என்பதை நம்முடைய அளவையாக தீர்மானிக்கிறார். ஏன்னா தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று இயேசு சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு நாம் அடிபணியும்னா நம்மை நாம் இரக்கமுள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இயேசு அதோடு நிப்பாட்டில்லை, இதெல்லாம் செய்கிற நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்கிறதையும் தீர்மானிக்கிறார். தீர்ப்பளிக்காதீங்க, கண்டனம் செய்யாதீங்க. இப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்களும் அந்த தீமைகளுக்குள்ளாக சிக்கிக்கொள்வீர்கள் என்று சொல்லி இயேசு கூறுகிறார். ஆகவே இரக்கத்தோடு இருங்கள், மன்னிங்க, மன்னிப்பு பெறுவீங்க, கொடுங்க, அளவில்லாமல் கடவுள் இயேசு உங்களுக்கு கொடுப்பார்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால் ஒரு தாய் தன் பிள்ளையை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செய்வது போல நாமும் ஒரு தாயாக, இந்த இயேசுவை போல நல்ல ஒரு தந்தையாக எல்லோரையும் எந்த எதிர்பார்ப்புமின்றி அளவில்லாமல் அளவு கடந்து அன்பு செய்வோம். ஏனெனில் இயேசு இந்த அளவையே நமக்கான அளவையாக தீர்மானித்திருக்கிறார். இறை ஆசிர் என்றும் உங்களோடு தங்குவதாக. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.